ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ள ஒரு க்ளோ ஃபவுண்டேஷன் வச்சு நியூ இயர்க்காக ஒரு க்ளோ மேக்கப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் உங்களுக்கு அனார்கலி மாடல் ட்ரெஸ், அதே மாதிரி ஃப்ராக் பேட்டர்ன் ட்ரெஸ், ஜீன் கூட, மாடர்ன் ட்ரெஸ் கூட எது கூட வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சாரீக்கு மட்டும் செட் ஆகாது, மற்ற எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். பட் இந்த மேக்கப் நீங்கள் சாரீ கூட மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது விட்டமின் சி சீரம் ஐஎம்மோடது. இதுதான் நான் பேஸாக யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு க்ளோ வேணுங்கிறதுக்காக. என்னோடது ட்ரை ஸ்கின், எனக்கு க்ளோக்காக தான் இந்த விட்டமின் சி சீரம் நான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விட்டமின் சி சீரத்தை நீங்கள் பேஸில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் எக்ஸஸாக இருக்காது. ஸோ மேக்கப் வந்து அப்படியே இருக்கும், கலையாது. இதை நீங்கள் ஒரு க்ளோக்காக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் போட்டது டோனருக்கு அப்புறமா ஒரு சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைம் விட்டுருங்க, ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் போடுங்க. நான் செட்டஃபிலோட ட்ரை ஸ்கின் மாய்ஸ்சரைசர் போடுறேன். எனக்கு அதுதான் க்ளோ கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் ஸ்கின் இல்லைன்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக இந்த செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் சூப்பராக இருக்கும், செம்ம க்ளோ கொடுக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் செம்மையாக இருக்கும், உங்களுக்கு க்ளோவும் கொடுக்கும். இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறமும் நான் கொஞ்சம் கேப் விடுறேன். அப்போ தான் நம்ம ஃபேஸில் அது செட் ஆகும். உடனே அடுத்தடுத்து போடாதீங்க. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது ரெவ்லானோட டச் அண்ட் க்ளோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷனில் அவ்வளோவா உங்களுக்கு ஷேடு இருக்காது, ஒரு 4-5 ஷேடு தான் இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் இருக்கிற மாதிரி தான் வாங்க முடியும். ஸோ இது அஃபோர்டபுள் ரேஞ்சும் கூட, கொஞ்சம் க்ளோவான ஃபவுண்டேஷனும் கூட. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ரெவ்லானோட டச் அண்ட் க்ளோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஷேடுக்கு அந்தளவுக்கு மேட்சாக இருக்க மாதிரி நான் வாங்கும்போது தெரியல. அவங்க வந்து காமனாக தான் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். பட் ஓரளவுக்கு எனக்கு 90% செட் ஆணுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோவில் நான் மேக்ஸில் வாங்கினது ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான். பட் இந்த ப்ரஷ் வந்து எனக்கு அவ்வளோவா ஓகேவா இல்லை. எனக்கு எப்போதுமே பியூட்டி பிளெண்டர் தான் எப்போதுமே சூப்பராக இருக்கும். நம்ம கையை வச்சு பண்ணுறத விட பியூட்டி பிளெண்டர் வந்து செம்மையாக இருக்கும். இந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, நல்லா பிளெண்ட் ஆகுறதுக்கு. கொஞ்சம் ப்ரஷ் வந்து சாஃப்டாக இல்லையா, கொஞ்சம் டைட்டாக தானே இருந்தது. ஸோ வந்து அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகலை. ஸோ கொஞ்சம் டைம் நான் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பியூட்டி பிளெண்டராக இருந்தால் நம்ம டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளெண்ட் பண்ணுவோம். அப்படி இருந்துமே நல்லா பிளெண்ட் ஆயிரும் அந்த இடம். எனக்கு வந்து இது வந்து நல்லா பிளெண்ட் ஆன மாதிரி தெரியல. எப்போதுமே வந்து ஃபவுண்டேஷன் வச்சு தேய்ச்சோம்னா நல்லா இருக்காது. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் இருக்குது, தேய்க்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. பட் வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆனோன்னா ஓகே தான் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து கன்சீலருக்காக கன்சீலர் கான்டோர் இருக்கிற மாதிரி ஒரு பேலட் நான் ஷாப்பில் வாங்கினேன். அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அவ்வளோவா வந்து கன்சீலர் தேவைப்படாது, எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காகவும் நோஸில் எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுமோ அந்தந்த இடத்துல நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் மார்க்கு அங்கங்கே பிளாக்காக இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் கன்சீலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலரை செட் பண்ணுறதுக்காக நான் இப்போ லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற லூஸ் பவுடர் வந்து லாக்மியோட லைட் அண்ட் ஸ்கின்னுக்குள்ளே லூஸ் பவுடர் தான். இந்த லூஸ் பவுடர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நிறைய தடவை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் போட்டிருக்க ஃபவுண்டேஷன் வந்து டச் அண்ட் க்ளோவோட ஃபவுண்டேஷன். ஸோ அதுக்கு இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து செம்மையாக செட் ஆணுச்சு. ஃபவுண்டேஷனும் காம்பேக்டும் சேம் பிராண்டில் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு காம்பேக்ட் போட்டாலே நல்லாயிருக்கும் மேக்கப். மேக்ஸிமம் காம்பேக்ட் கேக்கை விட லூஸ் பவுடர் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஐப்ரோ ஃபில்லிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது ஹிமாலயாவோட காஜல் தான். அமேசானில் நான் வாங்கின ஐப்ரோ ப்ரஷ் வச்சு நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன்.
சேம் பேலட்டில் உள்ள கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஐஷேடோ போடுறதுக்காக கண்ணுக்கு பேஸாக கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என் கையை வச்சு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வந்து ஹூடா பியூட்டியோட ஐஷேடோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லைட் கலர் ப்ராடக்ட் தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து என்னோடய க்ரீஸ் லைனை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டான ஒரு ஐ மேக்கப் தான் பண்ண போகிறேன். பிகாஸ் நம்மளோட க்ளோ மேக்கப் ஃபேஸ் தான் க்ளோவாக தெரியணும். கண் அவ்வளோவா ஐ வந்து நல்லா டார்க்காக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லைட்டாக தான் நான் பண்ணுறேன். அப்படியே கீழே இருக்க வாட்டர் லைன்லையும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் சேம் கலர். கொஞ்சம் க்ளோவாக இருக்கிற மாதிரி நான் இப்போ க்ரீஸ்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணனோ சேம் அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி ஒரு கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐஷேடோ வந்து பார்க்குறதுக்கு க்ளோவாக தெரியணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. ஸோ என்னோடய லிட்டு ஃபுல்லாக அந்த கலர் தான் நான் அப்ளை பண்ணேன். நான் வந்து எந்த கலரையும் சேஞ்ச் பண்ணலை. சேம் அதே கலரே என்னோடய வாட்டர் லைனுக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ளோவாக ரொம்ப லைட்டாக இருக்குது. நம்ம ஐஷேடோ போட்ட மாதிரியே தெரியவே இல்லை. அடுத்து நான் யூஸ் பண்ணுறது ப்ளூ ஹெவனோட க்ரீன் கலர் காஜல் ஐலைனர். ஸோ நான் எப்போதுமே கொஞ்சம் க்ரீன் கலர் ட்ரெஸ் அந்த கான்செப்டில் நான் போட்டால் நான் யூஸ் பண்ணுறது இந்த ப்ளூ ஹெவனோட க்ரீன் கலர் காஜல் ப்ளஸ் வந்து பிளாக் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது. நான் ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே தான் நான் அகைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஐலைனர் வந்து நான் எப்போதும் நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த லைன் ஃபுல்லாக வாட்டர் லைன் ஃபுல்லாக நான் கொடுக்குறது வந்து க்ரீன் கலர் தான். இது கொஞ்சம் டார்க்கு க்ரீன், பார்க்குறதுக்கு உண்மையாகவே பிளாக் லைட்டாக தான் தெரியும், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நான் யூஸ் பண்ணுறது கலாசல் காஜலோட பிளாக். அதை வந்து நான் கார்னரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல் க்ரீன் கொடுத்தா அவ்வளோவா நம்மளுக்கு எடுக்காது மேக்கப். ஸோ அதனால் அந்த கார்னரில் நான் பிளாக் வந்து டச் பண்ணிக்கிறேன். என்னோடய விங் எல்லாமே வந்து கலாசல் காஜல் பிளாக் கலர் வச்சு தான் நான் கொடுக்குறேன். அடுத்து நான் யூஸ் பண்ணுறது என்னோடய லாக்மியோட மஸ்காரா, மை ஃபேவரட் மஸ்காரா. நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்ஷுக்கும் சேம் பேலட்லேருந்து பிங்க் கலர் ஷேட் அந்த மாதிரி எடுக்கலை. நான் வந்து ஒரு கன்சீலர் போட்டேன் இல்லையா, அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ஒரு லைட்டன் கலர் ஷேடு தான் எடுத்து நான் வந்து ப்ளஷ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒரு பேலட்டில் நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஒயிட் கலர் மாதிரி என்னோடய க்ளோ மேக்கப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒயிட் கலர் மாதிரி ஒரு ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்கப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப பிராண்டட், ரொம்ப காஸ்ட்லி எல்லாமே கிடையாது. எல்லாமே நம்ம ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்க ஒரு மேக்கப் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போவாவது ஒரு நாள் நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப காஸ்ட்லியாக வாங்க முடியாது இல்லையா, ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருமே வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மேக்கப் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அடுத்து நான் யூஸ் பண்ணுறது லாக்மியோட 925 லிப்ஸ்டிக், ரெட் கலர் லிப்ஸ்டிக், மை ஃபேவரட் லிப்ஸ்டிக். அண்ட் இந்த கம்மல் வந்து இந்த சுடிக்காக நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு ரெட் கலர் பிந்தி வைக்கிறேன். என்னடா பிந்தி க்ரீன் கலராக தெரியுது யோசிக்கிறீங்களா, நான் ஃபஸ்ட்டு வச்சது க்ரீன் கலர் தான், எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து ரெட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அனார்கலி சுடிதாரோட ஒரு க்ளோ மேக்கப் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய சுடி இது தான். இந்த மாதிரி ஒரு சுடி போட்டு நியூ இயருக்கு இவ்வளோ அழகாக ஒரு க்ளோ மேக்கப் பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு இது கூட ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிகாஸ் அந்தளவுக்கு கிளாரிட்டியே இல்லை நான் எடுத்த டைமில் அப்படிங்கிறனால ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மேக்கப் பார்க்குறதுக்காக. ஸோ அனார்கலி சுடிக்கு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஹை பன் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னோட ரொம்ப ஃபேவரட் சுடி. எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் இப்போவும் ரொம்ப ஃபிட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட காஸ்ட் கேட்டிங்கன்னா 750 தான். ஃபேஸ் நல்லா க்ளோவாக தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு எப்போதுமே ரொம்ப சிம்பிள் லைட் அண்ட் க்ளோ மேக்கப் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கூட நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது க்ளோவாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 2 டேஸில் நியூ இயர் வரப்போகுது இல்லையா. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் சக்ஸஸாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை அண்ட் தேங்க்யூ.